கான்சிக்வன்சஸ் ஆர் இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் சில்ட்ரன். கான்சிக்வன்சஸ்னால் ஒரு விஷயம் நடக்கும்போது அதை தொடர்ந்து என்ன நடக்குது அதுதான் கான்சிக்வன்ஸ்னு சொல்கிறோம். இம்பேக்ட்ன்றது விளைவு, ஒரு விஷயத்தோட விளைவு என்னவாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எதை பற்றினா வயலன்ஸ் ஆன் சில்ட்ரன் என்ன கான்சிக்வன்சஸ் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வயலன்ஸ் கேன் ஹேவ் ப்ரொஃபவுண்ட் அண்ட் லாங் லாஸ்டிங் கான்சிக்வன்சஸ் ஆன் சில்ட்ரன். ப்ரொஃபவுண்ட்னா ரொம்ப ஆழமான வடுக்களை ஏற்படுத்தும் இது. அடுத்து லாங் லாஸ்டிங்னா அவங்க லைஃப் லாங் கூட அது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சின்ன வயசில் அவங்களுக்கு ஏற்படுற வயலன்ஸோட இம்பேக்ட் வந்து ஆழமானதாகவும் அவங்களுடைய காலம் முழுவதுமே தொடர்ந்து வரக்கூடியதாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி இந்த என்ன டைப்ஸ் ஆஃப் வயலன்ஸ் பற்றி பார்த்துருந்தீங்கன்னா அதுதான் இங்கே திருப்பி வரும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹெல்த். இது ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ்னால் வரக்கூடிய சிறு சிறு காயங்கள், ப்ரூசஸ் அண்ட் கட்ஸ், வெட்டுக்கள். அது இல்லாமல் மோர் சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ராமா. ட்ராமானா ஒரு 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 இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஷாக்லேயே எப்போவும் இருக்கிறது, அல்லது அதை பற்றின ஒரு சிந்தனையில் ஒரு சேட்னஸோடு இருக்கிறது தான் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அடுத்தது எமோஷ்னல் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ். ஆங்ஸைட்டினா எப்போவுமே ஒரு பதட்டத்தோடு இருக்கிறது. டிப்ரெஷன், ஒரு பயந்த ஃபீலிங் இல்லைனா ஒரு சேட்னஸ் அதிலேயே இருக்கிறது. போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். இது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் ஏற்படுகிற அந்த பயம், எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும், இல்லை யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு. லோ செல்ஃப் எஸ்டீம், அவங்கள பற்றின சுய மதிப்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபீலிங் ஆஃப் கில்ட் ஆர் ஷேம். ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு காரணம் தாங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு அதனால் ஏற்படக்கூடிய கில்ட்டுன்றது குற்ற உணர்ச்சி ஆர் ஷேம். ஸோ இதனால் என்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, நைட்டில் வந்து தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். நைட்மேர்ஸ்னால் அதில் வர கனவுகள். அண்ட் ஹேவ் டிஃபிகல்ட்டிஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆர் ரெகுலேட்டிங் தேர் எமோஷன்ஸ். இப்போ நார்மலாக ஒவ்வொரு பர்சனலையும் அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பொது இடத்துல எப்படி இருக்கணும், இல்லை ஒருத்தரோட பேசும்போது எப்படி இருக்கணும், இல்லை தனியாக இருக்கும்போது அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கும். பட் இவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடுத்தது பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒருத்தர் நடந்துக்கிற முறைகள். அக்ரெஷன், ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க சிலர். இம்பல்சிவிட்டினா யோசிக்காமல் பண்ணுறது, டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு பண்ணிடுவாங்க. டிஸ்ஒபீடியன்ஸ், யார் பேச்சையும் கேட்காமல் இருக்கிறது. ஆர் வித்ட்ராயல், இது அப்படியே ஆப்போசிட்டு, எல்லாத்துலேருந்து ஒதுங்கி இருக்கிறது. அந்த சொசைட்டிலேருந்தே ஒதுங்கி அவங்க ஒரு தனிமையான ஒரு வேர்ல்டுக்குள்ளே அவங்க மட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வித்ட்ராயல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதெல்லாம் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் கீழே வரும். இதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அவங்க இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை என்கேஜ் இன் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸ், தங்களை தாங்களே வருத்திக்கிறது. ஓகே, சில பேர்லாம் கையில் கிழிச்சுக்குவாங்க, தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அடுத்து காக்னிட்டிவ் அண்ட் அகடமிக் இம்பேக்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காக்னிட்டிவ்னா திங்கிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ அதில் பிரச்சனைகள் வரும். என்னென்னா டிஃபிகல்ட்டிஸ் வித் அட்டென்ஷன், அவங்களால ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. மெமரி, ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட அது கரெக்டான முடிவுகள் எடுத்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கில்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த இம்பேக்டோடு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து அந்த சிந்திக்கிற திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து அகடமிக் அச்சீவ்மெண்ட், மார்க்ஸ் குறையும், கிரேட்ஸ் வந்து சரியாக வாங்க முடியாது, அவங்களால வந்து ஹையர் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான அகடமிக் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸும் ஏற்படலாம். சோஷியல் டிஃபிகல்ட்டிஸ். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு தடங்கள் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் அவங்க இந்த மாதிரி வயலன்ஸ்னால் அண்டர்கோ பண்ணனால சுற்றி இருக்கிற மக்கள் மேலேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை குறைஞ்சிரும். ஸோ அதனால் யார் கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறது, இல்லை யாரை நம்புறது, ட்ரஸ்ட்டு, இதில் எல்லாமே அவங்களுக்கு நிறைய குழப்பம் ஏற்படும். தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளும் தவறான முடிவுகள் எடுக்கிற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ தே மே ஹேவ் டிஃபிகல்ட்டிஸ் வித் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ். நார்மலாக ஜென்ரலாக எப்படி ஒருத்தர் மக்கள் மற்றவங்களோட பேசுகிறாங்களோ அந்த மாதிரி அவங்களோட பேசுகிறது கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரகிள் வித் எம்பதி, ஒருத்தர் மேலே வந்து நம்ம எப்போவுமே ஒரு அனுதாபப்படுவோம், இல்லை ஒருத்தர் சொல்கிறத கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். பட் இவங்களால் வந்து அதை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எக்ஸிபிட் டிஃபிகல்ட்டிஸ் இன் பியர் ரிலேஷன்ஷிப்னால்
நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை சார்ந்த மக்கள். நம்ம ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கோம்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் தான் நம்மளோட பியர்ஸ். ஒரு ஸ்கூலில் இருக்கிறோம்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பியர்ஸ். ஸோ இவங்களோட இருக்கிற அந்த ஒரு நார்மலாக ரிலேஷன்ஷிப் கூட அவங்களால வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது வந்து அடல்ட்ஹுட்லேயும் போகலாம். ஸோ மேரேஜ்லேயும் அது இம்பேக்ட் பண்ணலாம். சோஷியல் கனெக்ஷன்ஸ்லேயும் இம்பேக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த சோஷியல் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் கீழே வர பிரச்சனைகள். அடுத்து லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ். சின்ன வயசில் ஏற்படுற அந்த வயலன்ஸ் வந்து ஓகே சின்ன வயசில் தான் ஏற்பட்டுச்சு, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காது. அது அடல்ட்ஹுட்லேயும் கண்டினியூ ஆகும். அதனால் வர இஷ்யூஸ் என்னென்னா மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், இன்வால்வ்மெண்ட் இன் கிரிமினல் பிஹேவியர் அண்ட் ரீவிக்டிமைசேஷன். ரீவிக்டிமைசேஷன்னா திருப்பவும் அதே மாதிரி நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த சின்ன வயசில் வயலன்ஸ்க்கு உள்ளான குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த இம்பேக்ட் இருக்குமா, இந்த கான்சிக்வன்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அது பல ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒன்று என்னென்னா சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட். ஸோ நல்ல ஒரு சுற்றி அவங்களுக்கு இருக்கிற நல்ல பேரண்ட்ஸ் இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நல்ல ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு இல்லை டீச்சர்ஸு. ஸோ இந்த சப்போர்ட் என்வாயர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த இம்பேக்டை வந்து குறைக்கலாம். ஆக்சஸ் டு மென்டல் ஹெல்த் சர்வீசஸ். ஸோ அவங்களுக்கான அந்த ப்ராப்ளத்துக்கான ஹெல்த் சர்வீஸ் வந்து நல்லபடியாக கிடச்சதுனாலும் அவங்களால இதுலேருந்து வெளிவர முடியும். அண்ட் ரெசிலியன்ஸ்னால் இப்போது சில பேரால் வந்து என்ன நடந்தாலும் சரி டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களால வந்து வாழ முடியும். ஸோ அந்த மாதிரியான அந்த ரெசிலியன்ஸ் எபிலிட்டி உள்ள மக்களும் ஈஸியாக அதில் வெளியே வந்துடுவாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வர்றதுன்னா, ஒன்று ஏர்லி இன்டர்வென்ஷன். அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே அதற்கான ஹெல்த் சர்வீஸை எடுத்துக்கிறது. அடுத்தது ட்ராமா இன்ஃபார்ம் கேர். ட்ராமா இன்ஃபார்ம் கேர்னால் இப்போ சிலர் வந்து என்ன நடந்ததுன்றதை மறைச்சிட்டு ஜென்ரலாக வந்து இப்போ டாக்டர்கிட்டையோ இல்லை ஹெல்த் கன்சல்டண்ட்டையோ போயிட்டு இது மாதிரி குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது, ஸோ அதை ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வேறு. என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக அந்த ட்ராமாவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ்க்கும் அது தெரிஞ்சு ஸோ அது மூலமாக கொடுக்குற அந்த கேர் தான் வந்து ட்ராமா இன்ஃபார்ம் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் சேஃப் அண்ட் நர்ச்சரிங் என்வாயர்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வயலன்ஸ் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட், நர்ச்சரிங் என்வாயர்மெண்ட், அந்த குழந்தை க்ரோ ஆகிறதுக்கான ஒரு என்வாயர்மெண்ட் கொடுத்தோம்னா ஸோ இந்த இம்பேக்ட்லேருந்து அவங்க வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.